அண்மை செய்தி. தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தற்போது சீமான் வீட்டை முற்றுகையிட முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி, தந்தை பெரியார் திராவிட கழக செயலாளர் கு ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இதற்காக வருகை தந்துள்ளனர். தற்போது சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றுள்ளதால் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். நீலாங்கரை வீட்டை முற்றுகையிட முயன்றதால் ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயலானி, இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் அவதூறு கருத்தை பரப்பியதாக தெரிவித்து தொடர்ச்சியாக பெரியாரின் ஆதரவாளர்கள் சீமானுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள். குறிப்பாக மே 17 இயக்கம் உள்ளிட்ட இயக்கங்கள் சார்பிலும் அவர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் வீடுகளை முற்றுகையிட்டு கடுமையான போராட்டங்களை மேற்கொள்ளதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது சீமானின் வீடை முற்றுகையிடுவதற்காக நீலாங்கரை பகுதியில் தற்போது ஏராளமான பெரியார் ஆதரவாளர்கள் திரண்டிருப்பதால் தற்போது அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் இல்லம் என்பது உள்ளது. தற்போது இல்லத்தில் சீமான் இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிகிறது. இந்நிலையில் தற்போது மேற்பட்ட பெரியார் ஆதரவாளர்கள் தற்போது முற்றுகையிட முயற்சி செய்து வருவதால் தற்போது இந்த பகுதி முழுவதுமாக பதட்டமான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தின் பின்னணி என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் அவர்கள் பெரியார் பற்றி ஒரு கருத்து என்பதை தெரிவித்திருந்தார். இந்த கருத்து என்பது தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பெரியாருக்கு அவமரியாதையை ஏற்படுத்தும் விதமாக சீமான் பேசிய அந்த கருத்திற்கு மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அது தொடர்பாக அவர் எந்தவித மன்னிப்பும் கேட்காமல் தொடர்ந்து அது போன்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டி தற்போது பெரியார் அமைப்பின் கூட்டு இயக்கம் சார்பாக மே 17 இயக்கத்தின் தலைவர், அதே போன்று உள்ளிட்ட பெரியார் ஆதரவாளர்களின் இயக்கங்கள் உள்ளிட்ட பலரும் 300க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது சீமானின் வீடு முற்றுகையிடுவதற்காக தற்போது நீலாங்கரை பகுதியில் திரண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த பகுதி முழுவதுமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். சீமான் இல்லம் முன்பாக யாரும் செல்லாமல் இருப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு கயிர்கள் கட்டப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சீமான் இல்லத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் வரையிலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வரை தொடர்ந்து பெரியாரின் ஆதரவாளர்கள் அதிகப்படியாக வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த பகுதி முழுவதும் தற்போது பதற்றமான சூழல் வருகிறது. வருண்யா, ஜெயலானி, விவரங்களுக்கு நன்றி.